எஃப்ஐஆர்ல பெண்ணை களங்கப்படுத்தி அவருடைய ஆண் நண்பருடன் இருந்ததாக குறிப்பிடுவதெல்லாம் சட்டவிரோதமானது. வெளிப்படையா நான் ஒண்ணு கேக்குறேங்க. கௌதமி கமலஹாசன் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க? கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியா வாழ்ந்தாங்களா? இல்ல லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்படி கொண்டு போறாங்க இந்த திராவிடியா மகன்கள் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்குல்ல, அது அந்த மாதிரி அங்க போய் உட்கார்ந்ததுனாலதான் இது நடந்துச்சு. அதனால பாதிக்கப்பட்டது பிரச்சனை இல்ல, அது அந்த இதை செய்தான் பாருங்க, அது அவன் ஏதோ நீதி அரசர் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எஃப்ஐஆர் கசியாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்க வேண்டும். எஃப்ஐஆர் நீங்க எப்படி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் எப்படி நீங்க வெளியிட்டீங்க, அது எப்படி இது வேணுக்குனே கசிய விட்டாங்க. அண்ணாமலை செய்ததை பார்த்து எல்லாருமே அதை நிறைய பேர் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. பாஜக காரங்க, தேசியவாதிகள். அவர் சவுக்கால் அடிச்சதை பார்த்து எல்லாருக்கும் கண்ணீர் வந்தது உண்மை. தமிழகமே அழுதது, தமிழ் இனமே அழுதது. அதை பார்த்தவங்க அழுதாங்க. அதாவது திமுகவே ஆட்சிக்கு வரதுக்காக ஒருத்தர் சட்டையில பொத்தான் போட மாட்டேன், பட்டன் போட மாட்டேன்னு இருக்காருன்னா அது எப்படி பகுத்தறிவுக்கு அது எப்படி உகந்ததா இருக்க முடியும்? கருணாநிதி சமாதியில தயிர் வடை வைக்கிறீங்களா, இது என்ன பகுத்தறிவு? இது ஏவா வேலு எல்லாம் பஜனை பாடிட்டு கிடந்தாரு, டங்கு டங்குன்னு ஆடிட்டு கிடந்தாரு. இதெல்லாம் என்ன பகுத்தறிவு? இது சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவி கற்பழிப்பு சம்பவம் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட நாடு முழுக்கவே இந்த விஷயம் பரவிட்டு இருக்கு. இதில் முக்கியமான ஒரு சில அப்டேட் இப்போ நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த விஷயத்தை கையில் எடுத்தது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவர் கையில் எடுக்கலைன்னா இதை இழுத்து மூடியிருப்பாங்க. திமுக காரன் எதுங்க, திமுக காரன் தாங்க அவ்வளோ தப்பு பண்ணுறேன். கள்ளச்சாராயம் காய்ச்சாலாம் வந்தான், விற்றாலாம் வந்தான், நல்ல சாராயத்தை காய்ச்சாலும் தான் விற்கிறது திமுக அரசாங்கம். அந்த லட்சணத்தில் தானே நடந்துட்டு இருக்கு. தெருவெங்கும் போதைப் பொருள் போய் சேர்ந்துட்டு, தெருவெங்கும் கஞ்சா போய் சேர்ந்துட்டு, ஊரெங்கும் மெத்தப்பட்ட மீன் போயிட்டு இருக்கு. இந்த லெவலில் மெத்தப்பட்ட மீன் தயாரித்தாலும் அது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னர் கும்பலுடைய தலைவன் யாரு? ஜாபர் சாதிக், திமுகவினுடைய நிர்வாகி. இந்த லட்சணத்தில் இவங்க போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் இதை கையில் எடுத்து இதுக்காக வேண்டி தன்னை வருத்தி இவங்களுக்கெல்லாம் நம்ம என்னதான் போதனை பண்ணாலும் சரி தான், என்னெல்லாம் கண்டிச்சாலும் சரி தான், என்னெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த சவுடங்காதில் ஊர்னா சங்கு மாதிரி தான் இருக்கும். அதனால தன்னை வருத்தி நம்ம ஒரு விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அவர் மேற்கொண்டார். இந்த விரதம் இருக்கக்கூடிய விஷயம் இந்துக்களுடைய ஒரு விஷயம். கிறிஸ்தவங்களும் கூட இப்போ தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவங்களும் கூட விரதம்லாம் போய் இருக்காங்க. ஆர்சி குறிப்பாக ரோமன் கத்தோலிக்கை சார்ந்த என்னுடைய உறவினர்லாம் கூட இங்கேருந்து விரதம்லாம் இருந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம 40 நாளுக்கு மேலே விரதம் இருந்து இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை எல்லாம் போகக்கூடியவங்க வழக்கத்தில் இருக்காங்க. அதில் விரதம் இருக்கிறது கடவுளுக்காக இருக்கக்கூடியதான். ரம்ஜான் நோன்புன்னு சொல்லி முஸ்லீம்கள் இருப்பாங்க. அதில் விரதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க செய்யக்கூடிய விஷயம். இப்போ இதில் என்னென்னா, இந்த இதில் லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, என்ன அப்படின்னா, இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் ஏதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதி அரசர்கள் தானாக முன் இந்த வழக்கை எடுக்கணும், எடுத்து அந்த இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து தான் இவங்க தானாக முன் இந்த வழக்கை எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த வீடியோ வெளியேறதுக்கு முன்னாடியே சென்னை உயர் நீதிமன்றம் தானாக இந்த இதை விசாரணைக்கு எடுத்து அவங்க இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அப்படிங்கிறவங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் இந்த வழக்கு இதில் முரண்பட்ட கருத்தெல்லாம் ஒரு பக்கம் காவல்துறை சார்பில் சொல்லக்கூடிய கருத்துக்கும் சொல்லக்கூடிய தகவல்களுக்கும், அப்புறம் எஃப்ஐஆர் பண்ண இன்ஸ்பெக்டர் கொடுத்த தகவலுக்கும் ரொம்ப முரண்பாடு இருக்குது. இதில் மூன்றாவது சார்னு சொன்ன அந்த சார் யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் இருக்காங்க. குற்றவாளியில் 2வது நபர்னு ஒருத்தர் இருக்கார். அதை அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க அதை மூடி மறைக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கனால இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. இதே கருத்தை வலியுறுத்தி சென்னை ஹைகோர்ட் வக்கீல் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ்ங்கிறவங்களும் கோர்ட்டில் முறையிட்டார். முறையிட்ட உடனே நீதி அரசர்கள் சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன், இந்த நீதி அரசர்கள் தானாக முன் இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக சில கேள்விகளை கேட்குறாங்க. எஃப்ஐஆரில் பெண்ணை களங்கப்படுத்தி அவருடைய ஆண் நண்பருடன் இருந்ததாக குறிப்பிடுவதெல்லாம் சட்டவிரோதமானது. அதாவது 18 வயசுக்கு மேலே அந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்களுடைய சாய்ஸ் தான். அதில் நீங்கள் கேபி ஸ்ட்ரீட்னு ஒன்று நடத்துறீங்களா, அது என்னது? கூத்தடிக்கிறீங்களா? தெருவெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது என்னது? ஊராக போய் நடத்துறீங்களா? இந்த கேடுகட்ட திராவிட மாடல் அரசாங்கம் வெளிப்படையாகவே பண்ணிட்டு இருக்கீங்களா, இது என்னது? வெளிப்படையாக நான் ஒன்று கேட்குறேங்க. கௌதமி கமலஹாசன்
எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க? கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்களா? இல்லைல்ல. லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பட்டமா பேசுவாங்க யாராக இருந்தா என்ன. அந்த அதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் என்னது? நம்ம நாடு கலாச்சாரமா? சட்டத்தில் இடம் இருக்கு, இருந்தாங்க, அவ்வளோதானே. அதானே உண்மை. இன்னும் நிறைய பேர் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்காமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய பேர். நம்ம கலாச்சார சீரழிவு தான் அது, வேற இது. ஆனால் சட்டத்தில் அது என்ன சொல்லுது? சட்டத்தில் அதுக்கு இது இருக்குல்ல. பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்கன்னா 18 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்கன்னா 18 வயசு நிரம்பி போச்சு. இப்போ அவங்க அவங்களுடைய இதை அவங்க முடிவு பண்ணலாம். அவங்க லவ் பண்ணக்கூடாது, காதலிக்கக்கூடாதுன்னு எதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? சங்க இலக்கிய காலத்திலேருந்தே காதலிக்கிறது நடைமுறையில் இருக்குது தமிழருடைய இதில். சட்டப்படியும் காதலிக்கலாம், இல்லை பண்ணலாம். அதனால அது விஷயம் இல்லை. எப்படி கொண்டு போகிறாங்க இந்த திராவிடியா மகன்கள் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்குல்ல, அது அந்த மாதிரி அங்கே போய் உட்கார்ந்ததுனால தான் இது நடந்துச்சு. அதனால பாதிக்கப்பட்டது பிரச்சனை இல்லை. அது அந்த இதை செய்தான் பாருங்க, அது அவன் ஏதோ நீதி அரசர் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவன் சரியானதை செய்தாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டான். கற்பழிச்ச அந்த அயோக்கியனை போய் நியாயப்படுத்திட்டாங்க. அதுக்கு தான் அந்த சவுக்கடி கொடுத்துருக்கு. பெண்களை களங்கப்படுத்தி எஃப்ஐஆரில் அவருடைய ஆண் நண்பரோடு இருந்ததாக குறிப்பிடுவதெல்லாம் சட்ட விரோதமான. எஃப்ஐஆர்லேயே அதை அது அண்ணாமலை இதை முதலே சொன்னார். ஒரு காவல்துறை அதிகாரி 9.5 வருஷமாக இதில் இருந்தனால அவருக்கு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சனால பட்டவர்த்தமாக அதை முதலே சொன்னார். எஃப்ஐஆர் கசியாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்க வேண்டும். எஃப்ஐஆரை நீங்கள் எப்படி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் எப்படி நீங்கள் வெளியிட்டீங்க? அதை எப்படி இது வேணுக்குன்னே கசிய விட்டாங்க. இதில் என்னங்க அங்கே பெரிய ஆராய்ச்சி பண்ணியாக கண்டுபிடிக்கணும்? அந்த பெண்ணு சம்மந்தப்பட்ட குடும்பத்தையும் பயமுறுத்தணும், அச்சுறுத்தணும். நீ வாபஸ் வாங்கிரு, நீ நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இதானே வழக்கமாக காலகாலமாக செய்துட்டு இருக்காங்க. இந்த மிரட்டல் உரட்டல் இதே ஒரு ரவுடி கட்சி தானேங்க. அது ரவுடி தானே பண்ணோம். எப்போ மக்கள் பயப்படாமல் போயிட்டாங்களோ அன்னைக்கு இந்த கட்சி செத்து போயிடும், அவ்வளோதான். இது விடுதலை சிறுத்தைகள் தான் ரவுடி கட்சிகள், ரவுடித்தனத்தை மூலதனமாக கொண்ட கட்சிகள். இந்த மிரட்டல் உரட்டல் அதிகாரத்தில் இருந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்துவாங்க, அது இல்லைன்னா ரவுடி கும்பலை வச்சு பயன்படுத்துவாங்க. அதிகாரத்துக்கு வந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரவுடி கும்பல் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. சரி, அடுத்து கசிய விடுவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது. இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு தெரியல. காவல்துறை வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை. அதே மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறை சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியெல்லாம் இல்லை. பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் இந்த மாதிரி இது முதல் இதுவும் இல்லை, தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது முதல் சம்பவமாக இல்லை. அதில் முக்கியமான விஷயமே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதை மாதிரி எத்தனை மாணவிகளை இந்த காம கொடூரன் கற்பழிச்சிருக்கான். இளநந்த காம கொடூரன் அந்த சாருக்கு விருந்து படைச்சிருக்கான். இது எத்தனை ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த இடத்துல ஹைகோர்ட்டே எடுத்திருக்கு. நமக்கும் அந்த மாதிரிப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு உண்டு. உண்மையிலே இது அப்படி தாங்க இருக்கும். அதில் இது எவ்வளோ நாள் இதெல்லாம் சிபிஐ விசாரணைக்கு போனால் தான் மட்டும்தான் இது தீர்வு கிடைக்கும். இன்னும் சிபிஐ விசாரணைக்கு இன்னும் உத்தரவு கொடுக்கல. இருந்தாலும் சீக்கிரம் அந்த உத்தரவு போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சென்னை ஹைகோர்ட்டு. இந்த இடத்துல 2020 டிசம்பர் 27 அன்று நம்ம இப்போ முதலமைச்சராக இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்டாலின், அவர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார், அப்போ அந்த சமயத்தில் உள்ள சம்பவத்தை குறிப்பிட்டு ட்வீட் பண்ணியிருந்தார். சென்னையில் 13 வயது சிறுமி சீரழிக்கப்பட்ட கொடுமை கண்டு மனம் பதறுகிறது. யாருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு. எப்போ? 2020 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி, கிட்டத்தட்ட இதே நாள் தான். அதுவும் இதே டிசம்பர் மாதம் தான். ஆனால் வருஷம் 2020. இவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. மனம் பதறுகிறது. சட்டங்கள் சமூகத்தின் தோல்வி இது. சட்டங்கள் அப்புறம் சமூகத்தின் தோல்வி இது. அதாவது பெண்களின் கண்ணியமே நம் நோக்கமாக வேண்டும். பெண்களின் கண்ணியமாக இருக்கணும், அவங்க அதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தால் அதை தான் ஒரு குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைத்து ரகசிய பிரிவும் உருவாக்கப்படும். 3.5 வருஷம் முடிஞ்சு போச்சு ஆட்சிக்கு பெண்களுக்கான குற்றங்கள் ஏதாவது ஒரு வகையில் குறைஞ்சிருக்கா? அப்படி குறைஞ்சிருக்குன்னா உங்கள் தொங்கச்சிருக்காங்கல்ல கனிமொழி, அவங்ககிட்ட போய் கேளுங்க, இது குறைஞ்சிட்டான்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. அவங்க இல்லைன்னா அவங்களுடைய ட்வீட்டை எடுத்து படிங்க நீங்கள். இது இப்போதைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக சட்டை கழிச்சிட்டு தெரிஞ்சார்ல, அந்த காலகட்டத்தில் 2020 டிசம்பர் 27ஆம் தேதி போட்ட ட்விட்டர் பதிவு.
அப்போ இவங்க என்னெல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு தெரியுங்க. மற்ற மக்களுக்கே தெரியும் இவங்க சொன்னால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்ட கட்சி இது இல்லைன்னு தெரியும். சரி, இதை தொடர்ந்து வந்து இதுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி எடுத்து நம்ம வந்து போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு எழுதி இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மனு எழுதி தான் சில விஷயங்கள் நடந்தால் கூட இது வந்து தேராது. அதனால் வந்து நம்மளை நாமே வருத்தத்தை தவிர ஒரு சாத்மீகமான ஒரு முறையில், ஒரு அமைதியான வழியில், ஒரு அகிம்சா வழியில் நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுப்புன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அவரே வந்து சவுக்கால் எடுத்து அடிச்சுக்கிட்டார். அடிச்சுட்டு அந்த ஆனால் அவரால் அந்த சவுக்கடி ஒவ்வொருவருடைய இதயங்களையும் அது வந்து தொலைச்சிது. அது உண்மை. அவர் சவுக்கால் அடித்த அந்த வீடியோவை அதை லைவில் பார்த்தவங்களும் சரி, இல்லை அதுக்கு பிறகு வீடியோவாக பார்த்தவங்களும் சரி, அதை பார்த்த திமுக காரனுக்கே வந்து கண்ணீர் வந்துட்டு. பெண்களுக்கெல்லாம் நேற்றுக்கெல்லாம் ஒரு அம்மா, முஸ்லீம் அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க கிராமத்தில் இருக்காங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க. எனக்கு நான் அழுதுட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை நான் அழுதுட்டேன் அப்படிங்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகப்பபுரம்ங்கிற கிராமத்தை சேர்ந்த லெஸ்லி ஐயா, அந்த வீடியோ வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வைரலில் போயிட்டு இருக்கு. அவரும் இதே தான். அவர் அந்த வீடியோ பதிவு பண்ண வீடியோவில் கூட அவர் அழுது தான் பேசினார். கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஒரு மூத்த, அவர் பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்து ரிட்டையர்டான ஒரு அதிகாரியாக இருந்து ரிட்டையர்டானவர். இப்படி வந்து அது மதம் தாண்டி மக்கள் மனசை வந்து அது வந்து எங்கேயோ கொண்டு போகுது. அந்த மாதிரி ஒரு தனக்கு தானே ஒரு இதை கொடுத்து ஒரு 48 நாள் விரதம் இருக்க போகிறேன், விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் விரதத்தை அவர் தொடங்குறாரு. இதில் இதை பார்த்து பாஜகக்காரங்க பலரும் வந்து கன்னியாகுமரியிலலாம் வந்து நாகர்கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜவான் டி ஐயப்பன் இருக்காரு. நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக டி ஐயப்பன் இருக்காங்க. அவர் வந்து இங்கே இவர் அண்ணாமலை எடுத்த அதே முடிவை அவரும் வந்து செருப்பு கலத்தி போட்டார். இதை மாதிரி நிறைய பேர் செருப்பு போடாத போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. அது வந்து செருப்பு போடாமல் இருக்கிறது வந்து அவங்க ஒரு தங்களை வருத்தக்கூடிய ஒரு செயல் தான். இன்னும் சொல்ல போனேன், ஏன்னா செருப்பு போட்டே நீங்கள் ரொம்ப இப்போ நான் வந்து சின்ன வயசுலலாம் செருப்பு போட்டே பழக்கம் கிடையாது. காடு மேடு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வாத்துக்கோழி மேய்ச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் நமக்கு செருப்புக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நான் செருப்பு போடாமல் இருக்கேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக செருப்பு போட்டே நடந்து பழக்கப்பட்டுட்டு நீங்கள் செருப்பை கலத்திக்கிட்டு நீங்கள் அந்த ரோட்டில் ஒரு 50 மீட்டர் நடக்க முடியாது. சாதாரண மண் ரோட்டில் நடக்க முடியாது, தார் ரோட்லேயும் நடக்க முடியாது. வெயில் அடிக்கும் போது நீங்கள் நடந்து பாருங்க தெரியும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இதை ஒரு விரதமாக எடுத்து ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா அதை வந்து கொச்சைப்படுத்தினா எப்படி? இது ஆனால் அண்ணாமலை செய்ததை பார்த்து எல்லாருமே அதை நிறைய பேர் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. பாஜகக்காரங்க, தேசியவாதிகள். அதே மாதிரி வந்து அவர் சவுக்கால் அடித்ததை பார்த்து எல்லாருக்கும் கண்ணீர் வந்தது உண்மை. தமிழகமே அழுதது, தமிழ் இனமே அழுதது. அதை பார்த்தவங்க அழுதாங்க. நானும் உட்பட தான். கண்ணீர் வராதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது வந்து நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிச்சுது. இந்த அளவுக்கு பண்ணிச்சதில்ல. இது மக்கள்கிட்ட அந்த அளவு போய் சேர்ந்த உடனே தான் இப்போ அதை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிண்டல் பண்ணுறாங்க. அது வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது. பகுத்தறிவு இந்து மதத்தில் வந்து விரதம் இருக்கிறது பகுத்தறிவுக்கு ஒவ்வாது. சரி, நான் வந்து ஒரு சில சின்ன விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். கிருஷ்ணன், பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இரட்டையர்கள், 2 இயக்குனர்கள். இவங்க வந்து 2 பேர். இவங்க வந்து திமுகவினுடைய இதில் ரொம்ப ஈர்ப்பு உடைய இயக்குனர்கள், இரட்டையர்கள் 2 பேரும் சேர்ந்து ஏராளமான படங்கள், 50க்கு மேற்பட்ட படங்களை வந்து இயக்கியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான படம்னு சொன்னால் பராசக்தி. கருணாநிதி கதை வசனத்தில் வந்ததுன்னு சொல்லுவோம்ல. இவர் சிவாஜி கணேசனுடைய முதல் படம் பராசக்தி, சர்வசுந்தரம், நல்ல தம்பி, குலதெய்வம், தெய்வப்பிரவி, பெற்றால்தான் பிள்ளையில எம்ஜிஆர் படம், பூக்காரி, சமையல்காரி. இந்த பூக்காரி, சமையல்காரி எல்லாம் கருணாநிதியுடைய மூத்த மகன் இருக்கார் பார்த்தீங்களா, மூக்கா முத்துன்னு ஒருத்தர் இருக்கார். முதல் மனைவி, அவருக்கு 3 பொண்டாட்டி. அது ஒரு கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க. அதில் முதல் பொண்டாட்டி மனைவிக்கு பேர் வந்து பத்மாவதி. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன் தான், அவங்க தான் மூக்கா முத்து. அந்த மூக்கா முத்து வந்து எம்ஜிஆருக்கு எதிராக எம்ஜிஆர் மாதிரி அவரையும் கொண்டு வந்து கட்டமைச்சார். கருணாநிதி கட்டமைச்சு பார்த்தார். அதில் அவர் சில படங்கள் நடித்தார் பார்த்தீங்களா. அதில் இந்த பூக்காரி, சமையல்காரி எல்லாம் அந்த அவர் கதாநாயகன் நடித்த படம். இதே மாதிரி வந்து ரத்த கண்ணீர்னு ஒரு பிரபலமான ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, எம்ஆர் ராதா நடித்த படம். அவருக்கு கேரியர்லேயே அதுதான் மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்த படமாக இருக்கும். அந்த படங்களுக்கெல்லாம் இயக்குனர்கள் தான் வந்து கிருஷ்ணனும் பஞ்சு சேர்ந்து இரட்டையர்களாக 2 பேரும் சேர்ந்து இயக்குனராக ஆனவங்க. இதில் இப்போ எதுக்கு என்னன்னு கேட்குறீங்களா? இதில் பஞ்சுன்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, கிருஷ்ணன் ஒருத்தர், பஞ்சு ஒருத்தர். இந்த பஞ்சுன்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் நான் சட்டையில் பொத்தான் போட மாட்டேன், சட்டையில் நான் பட்டன் போட மாட்டேன்னு சொல்லி சட்டையை திறந்தே வச்சுருந்தார். திமுக ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் நான் சட்டையில் வந்து பொத்தான் போட மாட்டேன்னு சொல்லி, பட்டன் போட மாட்டேன்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் அவர் போடல. அண்ணாதுரை கூட இருந்து எடுத்த ஃபோட்டோவிலையும் நீங்கள் பாருங்கள், இல்லை கருணாநிதி கூட இருந்து எடுத்த ஃபோட்டோவும் பாருங்கள். நிறைய ஃபோட்டோக்கள் இணையதளத்தில் கிடைக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். பஞ்சு, டைரக்டர் பஞ்சு. அவர் அந்த பஞ்சு வந்து அந்த மேல் சட்டையில், அந்த சட்டையில் மேலே வந்து இந்த பட்டனே போட்டிருக்க மாட்டார், திறந்து போட்டிருப்பார். என்னடா இந்த ஆள் திறந்து போட்டிருக்காருன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து இதுதான். அது ஒரு விரதமாக அவர் எடுத்த. இது என்ன பகுத்தறிவு?
அதாவது திமுகவே ஆட்சிக்கு வர்றதுக்காக ஒருத்தர் வந்து சட்டையில் பொத்தான் போட மாட்டேன் பட்டன் போட மாட்டேன்னு இருக்காருன்னா அது எப்படி பகுத்தறிவுக்கு எது எப்படி உகந்ததாக இருக்க முடியும்? சரி, அடுத்து வந்து லேட்டஸ்டான ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கேட்குறேன். கருணாநிதி சமாதியில் வந்து தயிர் வடை வைக்கிறீங்களா? இது என்ன பகுத்தறிவு? இது என்ன பகுத்தறிவு சார்? கருணாநிதி சமாதியில் கொண்டு போய் தயிர் வடையெல்லாம் வைக்கிறாங்க. ஏவா வேலுவெல்லாம் வந்து பஜனை பாடிட்டு கிடந்தாரு, டங்கு டங்குன்னு ஆடிட்டு கிடந்தாரு. இதெல்லாம் என்ன பகுத்தறிவு இது? உங்களை பொறுத்த வரைக்கும் இது பகுத்தறிவு கிடையாதுல்ல. இந்த இடத்துல இந்து மதத்தை தான் இழிவுபடுத்திட்டு தெரியுது இந்த திராவிடியா கும்பல். இவங்க வந்து என்ன அப்படின்னா எடுத்ததுக்கெல்லாம் நேரே சுற்றி வளைச்சிட்டு விரதம் இருக்கிறது கோயிலுக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அப்போ நீங்கள் வந்து அதை கிண்டல் பண்ணணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு சின்ன தகவலையும் சொல்கிறேன். போராட்டத்தில் ஒரு வடிவமாக அவர் சவுக்கு எடுத்து அடித்தார். அதை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. போராட்டத்தின் ஒரு வடிவமாக தன்னைத்தானே வருத்திக்கக்கூடிய ஒரு இதை அவர் கையில் எடுத்தார். அதை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க. போராட்டத்தின் ஒரு வடிவமாக அவர் வந்து கோயிலுக்கு விரதம் இருந்து போகிறாரு. அதெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன் தெரியுமா? இந்த கம்யூனிஸ்ட் கும்பல் ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, பட்டராமம் போட்டுட்டு போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, இது எந்த கேட்டகரியில் வருது? எவனாவது ஒருத்தன் சிலுவையை தூக்கி வச்சுட்டு போராட்டம் நடத்துகிறத பார்த்துருக்கீங்களா? நடத்தல. அது அந்த மதத்தை கொச்சைப்படுத்தும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை இழிவுபடுத்துறத அமையும்னு சொல்லி உங்களுக்கு அந்த 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 பகுத்தறிவு வேலை செய்யுதுல்ல. அதே மாதிரி ஏதாவது வந்து கிறிஸ்தவ பாதிரியார்கள் போடக்கூடிய அங்கிகள் எல்லாம் போட்டுட்டு ஏதாவது போராட்டம் நடத்துறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் சட்டையெல்லாம் கலத்தி போட்டுட்டு பட்டநாமம் மட்டும் போட்டுட்டு பண்ணுவாங்க. சட்டி எடுத்துட்டு அதில் பட்டநாமம் போட்டுட்டுலாம் போராட்டம் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் கும்பல் இந்த வேலையை செய்துட்டே இருக்கும். தொடர்ந்து போராட்டங்கிறது ஒரு இதுதான். ஆனால் அதில் நீங்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி ஏன் வைக்கிறீங்க? வேறு ஏதாவது பண்ணிட்டு போக வேண்டியதானே? போராட்டம் பல விதம் சார். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக பண்ணுறாங்க. அதில் இந்து மதத்தை இழிவுபடுத்தி எல்லாம் போராட்டம் நடத்தினா அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்து மதத்தோட இந்த கலாச்சாரத்தோட இந்த பண்பாடோடு இணைந்து ஒரு போராட்டத்தை சொன்னார்னா அண்ணாமலை, அது வந்து உங்களுக்கு வந்து கேலி பொருளாக மாறுது. இந்த கேலியில் பண்ணக்கூடியல வந்து பலர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று எஸ்வி சேகர். அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். பன்றியோட போய் இந்த கன்று போய் சேர்ந்துட்டு அது போக வேண்டிய இடம் வந்து அண்ணா அறிவாலயம். அதங்க போய் கரெக்டாக போய் ஐக்கியமாயிட்டு இனிமேல் அது இப்படி தான் பேசும். அதனால் அதை நம்ம விட்டுடலாம். அப்புறம் வந்து ஆர்எஸ் பாரதி, அண்ணா பல்கலைக்கழக தமிழக கவர்னரின் கட்டுப்பாட்டில், அண்ணா பல்கலைக்கழகம் கவர்னரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கேலி கூத்தா இல்லையா இது? அதனால் கவர்னர் தான் இதுக்கு பொறுப்புங்கிற மாதிரி இந்த அறிவாலயத்தினுடைய பிச்சைக்காரர்னு அழைக்கப்படுகின்ற ரோட் சைட் பாரதி வந்து இந்த மாதிரி அவர் ஒரு இதை சொல்றாரு. இவர் இப்படி சொல்றாரு. ஆனா இவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் இருக்காரு பாத்தீங்களா, அனைத்து பல்கலை கல்லூரி வளாகங்களிலும் ஜனவரிக்குள் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். அது யாருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு? இங்க பல்கலைக்கழகத்தில் வந்து நடந்த சம்பவம், கற்பழிப்பு சம்பவத்துக்கு பொறுப்பாளர் வந்து கவர்னராமா, ஏன்னா அவர் தான் வேந்தராம். ஆனா பல்கலைக்கழகத்துல எல்லாம் இவங்க ஜனவரிக்குள்ளால எல்லாம் வந்து பாதுகாப்பை பலப்படுத்துவாங்களாம். அது யாருக்கு கண்ட்ரோல்ல இருக்கு? இவர் லாயருங்க. ஆர்எஸ் பாரதி அடிப்படையில் லாயர்னு ஊரை ஏமாத்திட்டு படிச்சுதான் இல்லை தெரியல. ஆனால் லாயர்னு சொல்லிட்டார் இருந்தாள். எப்படிங்க இது? இல்லை ஒரு லாயருக்கு இதெல்லாம் தெரியாதா? அதுக்கு உள்ளால நடக்கிற விஷயத்துக்கு பாதுகாப்பு சரிங்க. அப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்பட்டீங்க? அது கவர்னரில் பார்த்துக்குவார். அவர்கிட்டலாம் போகணும், மனுவை கொண்டுட்டு அவரெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவர் தானே உத்தரவு போடணும், இந்த விசாரணை நடத்துங்கன்னு பண்ணி. ஆனால் அவர் சொல்லாமல் நீங்கள் ஏன் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை எதுக்குங்க அறிக்கை விட்டு கிடக்குது? கோர்ட்டில் போய் அவங்க போய் என்ன எதுக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டு கிடக்குறாங்க? நாங்கள் வந்து இப்படி செய்தான் அப்படி செய்தான்னு பூசி மெழுகிட்டு கிடக்காங்க. அப்போ அவங்க இது என்ன திருக்குத்தல்? மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுவது. இந்த ஆளும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சாட்டையடி போராட்டத்தில் ஈடுபட்டால் மத்திய அரசு பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு யாரு அண்ணாமலைக்கு மத்திய அரசு பதவி கொடுக்கணும். அது எப்பவுமே கொடுத்துருவாங்க. அந்த மனிதர்கிட்ட வந்து முதலைக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் மேல் சபை எம்பி ஆகி உங்களை மத்திய அமைச்சராக இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. தமிழகத்தில் நான் வந்து இந்த திமுகங்கிற திராவிட இந்த சித்தாந்தத்தை ஒழிச்சு அதுக்கு வந்து மூடு விழா நடத்த போறேன்னு அவர் வந்திருக்காரு. அதுக்கு கொல்லி வைக்க போறேன்னு நான் வந்திருக்கேன். அதனால அதை நான் அடைஞ்சே தீர்வேன். அவருக்கு ஜாதகம் அப்படிதாங்க. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உடைய ஜாதகத்தை நான் வந்து சிலர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொன்னதில் அவரு தான், அவர் ஒன்று நினைச்சாருன்னா அதை அடையாமல் விட மாட்டார். அது அவருடைய அடிப்படையான அந்த ஜாதகம் அப்படி. அதனால இப்போ வந்து இடைக்காலத்தில் வந்து அவருக்கு 7.5 அஷ்டமத்து சனி, அது வந்து இப்போ வரக்கூடிய விலக போகுது. அடுத்த சனி பயிற்சியோட அது விலக போகுது. அதோட ரூட்டு கிளியர், அவ்வளோதான். எதை இலக்கா ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதை அடிச்சே தீர்வார். அதுதான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவருடைய ஜாதகம் அப்படி தான் சொல்லுதுன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க இதை சொன்னாங்க என்கிட்ட. ஜோசியர்கள் எல்லாம் இதை சொன்னாங்க. நான் இப்போ என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீர்வார். தமிழகத்தில் 2026 திமுக கொல்லி வைத்தே தீரும். வேற மாற்று கருத்தே கிடையாது. இது வரைக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்காம இருந்தது இந்த தமிழக மக்களுக்கு. தமிழக மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு இவங்களை விட்டா
இவங்களை விட்டா இவங்க, இவங்களை விட்டா இவங்க, இப்படியே தான் திமுக அதிமுக, திமுக அதிமுக, இப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான். வேற வழி இல்லை தமிழர்களுக்கு வேற வழி இல்லாமல் நாதியற்றவர்களாக தான் இருந்தோம். இவங்களை விட்டு அவங்க அப்படிதான் சூழ்நிலையில தான் இருந்தது. இப்போதான் அண்ணாமலைன்னு ஒரு புது மனிதர் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கார். அந்த நம்பிக்கை ஏற்படுத்த ஒரு வரதுனால தான் இவங்க வந்து இழிவுபடுத்துறாங்க. இழிவுபடுத்துறதுல இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. காமராஜரை இழிவுபடுத்தாதவங்களா? கருணாநிதி இழிவுபடுத்தலையா? காமராஜரை இழிவுபடுத்தலையா? நேருவை இழிவுபடுத்தலையா? இந்திரா காந்தியை இழிவுபடுத்தலையா? சோனியா காந்தியை இழிவுபடுத்தலையா? இல்லைன்னா ராஜீவ் காந்தியை இழிவுபடுத்தலையா? யாரை இழிவுபடுத்தலையா? ஒரு அத்வானியை இழிவுபடுத்தலையா? வாஜ்பாய் அவர்களை இழிவுபடுத்தலையா? எல்லாத்தையும் தான் இழிவுபடுத்திருக்காரு. கருணாநிதி இழிவுபடுத்தி, திமுகவும் இழிவுபடுத்திருக்காங்க, இந்து மதத்தை இழிவுபடுத்திருக்காங்க, இந்துக்களை இழிவுபடுத்திருக்காங்க, கொச்சைப்படுத்திருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு அது ரத்தத்தோட ஊர்னது. ஒரே ஒரு வழி, அதை நம்ம வலிச்சு வாரி வெளியே போடணும். இதில் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் வரதராஜன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா? நேதாஜி டிவின்னு ஒன்று நடத்துகிறார்ல, இவர் வந்து நேதாஜி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியும் வேற நடத்துறாரு. ஒரு தேசிய தலைவருடைய இதை வச்சிருக்காரு. இவருடைய ஆதரவாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மோடி, அண்ணாமலையை பின்பற்றக்கூடிய இந்த தேசியவாதிகள் தான் இவருடைய வீடியோக்களை பார்க்குறாங்க. அதன் மூலமாக தான் இவர் பிரபலமானார். யூடியூபராக பெரிய அளவில் வந்தது அப்படி தான் வந்தார். இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி நான் வந்து தேசியவாதின்னு காணிச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போல்டாக சொல்கிறேங்கிற ஒரு அடையாளத்தோடு வந்துட்டு என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொன்னார். அப்படியே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா? பாஜகவுக்கு ஓட்டு போடாதுங்க, நோட்டாவில் போடுங்கன்னு சொன்னார். அதாவது ஒரு பானை சோற்றில் ஒரு துளி விஷம். அதாவது தங்க ஊசி மாதிரி தெரியும், அதை எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமா? முடியாது. அந்த கேட்டகரியில் இவர் இருக்கார். முழுக்க இந்த தேசியவாதிகளை, அண்ணாமலைக்கு ஆதரவாக வரக்கூடியவங்களெல்லாம் குழப்பி விடக்கூடிய வேலையை கச்சிதமாக செய்துட்டு இருக்கார். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இதில் நீங்கள் சவுக்கு எடுத்து அடித்ததுக்கு வந்து நீங்கள் வந்து யாருக்கு மேலேன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மேலே கோவப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாது, அமித்ஷாவுக்கு மேலே கோவப்பட்டு செய்யுங்க, மோடிக்கு மேலே கோவப்பட்டு செய்யுங்க. ஏங்க, ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்கா, இதை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போனால் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும், இது மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை எப்படி இழுத்துட்டு போகிறீங்க? மோடி அங்கே என்னத்தை பண்ணிட்டு இருக்காரு? ஏன் அந்த தமிழகத்தை ஆட்சியை கலைக்கலை அப்படிங்கிற மாதிரி இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தார். இப்போ இந்த விஷயத்துலையும் அதே மாதிரி சொல்கிறார். அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அமித்ஷாவை பார்த்து தான் கண்டிச்சு தான் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கணும், மோடியை கண்டித்து தான் பண்ணியிருக்கணும். இது என்ன கேலி கூத்தான ஒரு விஷயமா இல்லையா? இவர் வந்து காவல்துறையில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பணியாற்றினவர். அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதாவது காவல்துறைக்குன்னு யூனிஃபார்ம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் போடாமல் இவருக்கு வந்து அதில் ஒரு பகுதியில் வேலை பார்த்தவர். அடிப்படையில் லாயர்னு சொல்கிறார். ஒரு லாயர் சட்டம் படித்தவருக்கு மத்திய அரசு வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்காக ஒரு மாநில அரசை கலைக்க முடியுமா? வந்து பாஜக வந்து மாநில அரசை கலைக்க மாட்டாங்க சார். அது ஜனநாயக விரோதம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வாஜ்பாய் காலத்திலேருந்தே பாருங்க, காங்கிரஸ் காலத்தில் ஏராளமான ஆட்சி, தமிழக ஆட்சி, கருணாநிதி திமுக ஆட்சியெல்லாம் கூட பல தடவை கலைச்சிருக்காங்க. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க வந்து எந்த மாநில அரசையும் கலைக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க. ஜனநாயகம் அதில் வந்து படுகொலை செய்யப்படக்கூடாது, எந்த காரணத்தை சொல்லியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காரணத்தை வச்சிருக்கிறதுனால தான் அது மோடி இது கலைக்க மாட்டாருங்கிற தைரியம் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் வந்து குளிர் விட்டு போய் ஆடுறாங்க. அப்போ இதை எப்படி அவங்க அணுகணும்னு நினைக்கிறாங்க? இங்கே மட்டும் இல்லை, மேற்கு வங்காளத்தில் என்னதுங்க, கலைஞ்ச சட்டமன்ற தேர்தலின் போது வந்து 58 பேர் RSS பிஜேபி காரங்களை கொன்னுட்டாங்க. எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குண்டர்களால் கொலை செய்யப்பட்டவங்க. செத்தது எல்லாமே பாஜக காரணம், RSS காரணங்க. முதலமைச்சர் பிரதமராக இருக்கிறது யாரு? RSS காரரு. மோடி வந்து நரேந்திர மோடி அவர்கள் RSS ஃபுல் டைம் ஒர்க்கருங்க. அவர் பிரச்சாரக்காக இருந்தவர். அவருக்கு அந்த உணர்வு ரத்தமெல்லாம் கொதிக்காதா? ஏன் அப்போ கொதிக்காமல் அவர் எப்படி இருக்கார்? அப்படி இல்லை. அப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு அங்கே வந்திருக்கு, ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு மம்தா பானர்ஜி முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை எப்படி கலைக்க முடியும்? கலைச்சா அது எப்படி இருக்கும்? அதனால அவங்க வந்து அதை நம்ம ஆவேசத்தில் சொல்லலாம், கலைக்கணும்னு சொல்லி நான் கூட தான் சொன்னேன், தமிழக அரசை கலைக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை செய்ய முடியுமா இல்லையாங்கிறது ஒன்று இருக்குல்ல. இதே மாதிரி தான் இவர். நானாவது சட்டம் படிக்காத ஆள், ஆனால் இந்த புண்ணாக்குகள்லாம் சட்டம் படித்த ஆட்கள், வரதராஜன் மாதிரியான ஆட்களை சட்டம் படித்தவங்க. இவங்க வந்து அதை தூண்டி விடுறாங்க. இவங்க நோக்கம் வந்து பாஜக தமிழகத்தில் ஆட்சி வரணுங்கிற நோக்கம் கிடையாது. அண்ணாமலை தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகணுங்கிற நோக்கம் வந்து வரதராஜன் அவர்களுக்கு கிடையாது. இதை பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக புரிஞ்சிடுங்க. அண்ணாமலை மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க ஏன் ஆட்சியை கலைக்கல? ஆட்சியை கலைச்சா என்ன நடக்கும்? அதையும் யோசிங்க. நாம ஓட்டு போட்டு இந்த வெங்காயம் புண்ணாக்குகளெல்லாம் கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கி வைப்போம். ஆனால் மோடி வந்து கலைக்கணும்னு சொன்னால் எந்த லாஜிக் அது?
அப்போ என்ன செய்யணும்னா யதார்த்தமாக நம்மளால் என்ன செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா 2026 தமிழகத்தில் இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு அண்ணாமலையை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும். அதுதானே தீர்வாக இருக்க முடியும். அதுக்கு நாம் திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்ககிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த மாதிரிப்பட்ட நாளைக்கு உன் வீட்டு பிள்ளைக்கு இதான் என் நிலவரம் நடக்க போகுது. உங்கள் வீட்டு குழந்தைகளும் கஞ்சாவுக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகிட்டதுக்கு இதை நீங்கள் உணருங்க. இது சுத்தமாக இதெல்லாம் நீக்கப்படணும். மறுபடியும் காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் மலரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், சேர்ந்து உழைப்போம்னு சொல்லணும். அதுதானே கரெக்டாக இருக்க முடியும். அதை இந்த மனிதர் சொல்ல மாட்டார். நாம் அந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரிப்பட்டவங்களுடைய பேச்சை கேட்டு குழப்பிக்காதுங்க. அது ஒரு உள்துறை அமைச்சராக இருக்குது, நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா, பாராளுமன்றத்தினுடைய லோக்சபாவினுடைய திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியது கனிமொழி. முக்கியமான விஷயம், எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக இருக்குது. நம்ம தான் ஓட்டு போட்டு கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கோம். அவங்க பாராளுமன்றத்தில் திமுக குழுவினுடைய தலைவராக இருக்காங்க. இப்போ இந்த அம்மா பிரதமரையோ இல்லை உள்துறை அமைச்சரையோ பார்க்குறது எப்படிங்க தப்புன்னு சொல்கிறாரு இருந்தாலும். உடனே அமித்ஷாவுக்கும் கனிமொழிக்கும் லிங்க் இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட விமர்சனம் பண்ண முடியுமா? பண்ணினார். எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? பண்ணினார். அதே மாதிரி நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சுருக்காங்க இளவரசரை, உதயநிதியை. இவர் போய் அங்கே போய் மோடியை பார்க்குறாரு, பிரதமரை பார்க்குறாரு, உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. பார்க்கத்தாங்க செய்வாங்க. அவங்க அனுமதி கொடுக்க தான் செய்வாங்க. கொடுக்காம இருந்தால் தான் தப்பு. அவங்கள சந்திக்காம அவங்க ஆறாக ஏதோ கோரிக்கையெல்லாம் சொல்லுவாங்க, அதை மனுவை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறது. அதானே முறை. அதான் நாங்கள் செய்தானே ஆகணும். அது எப்படி நீங்கள் பார்க்கலாம்? இது மாதிரி இன்னொரு உச்சக்கட்ட காமெடி என்னென்னா, பொன்முடியை சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணிட்டு, விடுதலைன்னா ஜாமீன் கொடுத்துட்டு அவர் ஜாமீன் கொடுத்தாச்சு. இதுக்கு மோடி என்ன பண்ணுவார்? அது மோடி என்னத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே கிளப்பி விட்டார். மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்துட்டு இருக்காங்க? இவர் லவிக்கேல்னு வேற சொல்கிறார். இங்கே நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்கன்னா பிரதமர் அதில் தலையிட்டு நான் சொல்கிறத நீ தீர்ப்பாக எழுதுன்னு சொன்னால் என்ன ஜனநாயகம் அது? அது என்ன நீதிமன்றம்னு கேட்குறேன். நீதி பரிபாலனம்னு அப்படிதான் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி இருக்க முடியும்? அவங்கவங்க கடமை அவங்கவங்க செய்யணும், நேர்மையாக பண்ணணும். அதை வேணால் சொல்லுங்கள். அது நீதியரசர்கள் கொடுத்தது தப்புன்னு சொல்லுங்கள். ஒரு குற்றம் சாட்ட, அதாவது குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, இவங்க ஊழல் பெருச்சாளிகள். இவங்களுக்கு எதுக்கு நீங்கள் அமைச்சர் சார் இங்கே அமைச்சர் பதவியை நான் செய்து வைக்க மாட்டேன்னு சொன்னார் கவர்னர். அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்லேருந்து தலைமை நீதியரசரே நீ சிவியராக வான் பண்ணலையா? சட்டம் அப்படி இருக்குது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் இவங்க நேரம் என்ன நோக்கம் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திருச்சி இந்த அண்ணாமலையுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய அந்த ஆட்கள் இருக்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுதுங்க. நாளுக்கு நாள் ஆண்களும் பெண்களும் அண்ணாமலை பக்கம் அணிவகுத்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு உள்ளால் அப்படியே புகுந்து கொலை அடித்து குழப்பி விடணுங்கிறதுல வரதராஜன் அவர்கள் நம்பர் 1ல் இருக்கார். நீங்கள் எஸ்வி சேகரோ இல்லைனா கிஷோர் கே சாமியோ அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நேராக எதிரியாக போயிட்டு அதனால் அப்படி தான் பேசுவாங்கன்னு தள்ளிடலாம். ஆனால் இவர் அப்படி அல்ல, நம்மவர் அப்படிங்கிற மாதிரி காணிச்சிக்கிட்டு நமக்கு உள்ளாலே ஒரு குட்டையை குழப்பி விட்டுட்டு வரக்கூடியது. அதில் தான் கடைசியாக அவர் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கற்பழிப்பு சம்பவத்திலையும் மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் போராடும்போது அதை கொச்சைப்படுத்துகிறவங்க லிஸ்ட்டில் அவரும் போய் நிற்கிறாருன்னா இதை விட நீங்கள் இவரை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியலை. அதாவது தேசியவாதிகளுக்கு ஆதரவான யூடியூப் சேனல்கள் தான் இவரை வளர்த்து விட்டுட்டு இருக்கு, இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க, இன்னமும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னு எனக்கு புரியலை. வேதனையான விஷயமா தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். ஏங்க நல்லா தெரியுது, மோடிக்கு எதிரான ஆளாக இருக்காரு, மோடிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு, அண்ணாமலைக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு அதாவது நல்ல மாதிரி பேசி அப்படியே விஷத்தை கக்கி விட்டுட்டே இருக்காரு, குழப்பி விட்டுட்டு இருக்காரு, தேசியவாதிகள் மட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்காரு. இன்னுமா புரியலை இவங்களுக்கெல்லாம்? எனக்கு புரியலை. நன்றி, வணக்கம்.